ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விஷயம், இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும், ஆண்டவரின் திருவார்த்தைகளை தியானம் பண்ணவும் ஆண்டவர் கொடுத்த மேலான கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் கர்த்தாவே. இதை கேட்கிற பார்க்கிற எல்லா ஜனங்கள் மேலும் இது ஆசீர்வாதம் வந்து இறங்கும்படி ஜெபிக்கிறேன். தடைகள் நீங்கும்படி ஜெபிக்கிறேன். பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாள் தியானத்துக்கென்று யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை வழங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு தாமதத்தின் நோக்கம், the purpose of the delay. தாமதத்தின் நோக்கம். நமது வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் ஆண்டவரிடமிருந்து பதில் வருவதற்கு தாமதமாகிறது, அற்புதம் நடப்பதற்கு தாமதிக்கிறது, ஆசீர்வாதம் பெறுவதற்கும் அநேக சந்தர்ப்பங்களில் தாமதம் உண்டாகிறது. அப்படிப்பட்ட நேரங்களில் தான் நாம் அதிகமாக சோர்ந்து போய் விசுவாசத்தை கூட இழக்கக்கூடிய சந்தர்ப்பம் வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த தாமதத்தின் மத்தியில் நாம் எப்படி இருக்க வேண்டும், ஆண்டவர் எப்படி நம்ப வேண்டும் என்பதற்கு இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்தின் நிகழ்ச்சி நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த யோவான் 11ஆம் அதிகாரம் கிறிஸ்துவாகி நமக்கு எல்லாருக்கும் நன்றாய் பரிச்சயமான பழக்கப்பட்ட ஒரு வேத பகுதி. பெத்தானியா என்கிற கிராமத்தில் மார்த்தாள், மரியாள், லாசரு என்கிற 3 பேர் இருந்தார்கள். மார்த்தாள், மரியாள் சகோதரிகள், அவருடைய சகோதரர் லாசரு. ஆண்டவர் குடும்பத்தை அதிகமாக நேசித்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் லாசரு வியாதிப்பட்டான். அவன் வியாதிப்பட்டிருக்கிறான் என்கிற செய்தியை சகோதரிகள் மார்த்தாளும் மரியாளும் ஆண்டவருக்கு சொல்லி அனுப்பினார்கள். ஆண்டவர் இயேசு அந்த செய்தியை கேட்டு அவர் தங்கிய இடத்துல இன்னும் 2 நாள் தங்கினார். அதற்குள்ளாக லாசர் மரித்து விட்டான். அதன் பிறகு இயேசு வந்தார். இயேசு வந்த பொழுது மார்த்தாள் என்ன சொன்னாள், மரியாள் ஆண்டவர் பார்த்து என்ன சொன்னாள் என்பது ரொம்ப விசேஷமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. அதில் இருந்து தான் 3 மிக முக்கியமான குறிப்பை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதன் பிறகு ஆண்டவர் இயேசு லாசருவே வெளியே வா என்று சொல்ல, மரித்து போனவன் 4 நாட்களான பிறகு அவன் உயிரோடு வந்தான். மிக பெரிய ஒரு ஆச்சரியம், ஊராருக்கே மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. அது நிமித்தம் அநேகர் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று இந்த 11ஆம் அதிகாரத்துடைய சுருக்கம். மரித்த லாசருவை ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுப்பின நிகழ்ச்சி. இதிலிருந்து அறிமுகமாக சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். தாமதத்தின் நோக்கம் என்ன என்பது குறித்து அறிமுகத்தில் சில வார்த்தைகளை சொல்ல நான் விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஊழியம் செய்த நாட்களிலே வேதத்தில் சுவிசேஷம் எழுதப்பட்டபடி 3 பேரை மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பினார் என்று நம்ம பார்க்குறோம். ஒன்று, லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வசனத்தில் நாயின் என்கிற ஊரில் இருந்த ஒரு விதவை, அந்த விதவையின் குமாரன் மரித்து அவனை ஆண்டு உயிரோடு எழுப்பினார். அதாவது கல்லறைக்கு போகிற வழியில் அவனை உயிரோடு எழுப்பினார் என்று பார்க்குறோம். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35 முதல் 43 வசனத்தில் யவீரு என்கிற ஜெபாலை தலைவன், அவனுடைய ஒரே மகள் மரித்து விட்டால், அந்த செய்தியை கேட்ட ஆண்டவர் அங்கே புறப்பட்டு போய் அவளை உயிரோடு எழுப்பினாள்.
மரித்து அடக்கம் பண்ணப்படுவதற்கு ஆயத்தமாக இருந்தவளை உயிரோடு எழுப்பினார். அப்படி பார்க்குறோம். நாயின விதவுடைய மகனுடைய விஷயம் அடக்கம் பண்ணது கொண்டு போகிற வழியிலே உயிரோடு எழுப்பினார். மூன்றாவது, இந்த 11ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிற மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் லாசர் வியாதிப்பட்டு அவன் மரித்து அவன் அடக்கமே பண்ணப்பட்டு விட்டான். 4 நாளான பிறகு இயேசு வந்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று உயிரோடு எழுப்பின 3 பேரை குறித்த சுவிசேஷ பகுதியை நம்ம அதிகமாக வாசிக்கிறோம், தியானம் பண்ணுறோம். அதிலே தான் இந்த லாசர் உயிரோடு எழுப்பின நிகழ்ச்சி தான் இந்த 11ஆம் அதிகாரம். இவனை மரித்து 4 நாளான பிறகு இயேசு உயிரோடு எழுப்பினார் அப்படின்னா ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள் அவர்கள் ஆண்டவர் மரித்தவனை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லவர் என்று உயிர்த்தெழுந்த நிகழ்ச்சி நிஜம் என்பதை அவர்கள் மறுக்க முடியாது என்பதை உறுதி செய்வதற்காக ஆண்டவர் இப்படி 4 நாளான பிறகு அவனை உயிரோடு எழுப்பினார். மட்டுமல்ல, இந்த பெத்தானியா என்கிற கிராமங்கிறது எருசலேமிலிருந்து கிழக்கே ஒரு 2 மைல் தூரத்தில் இருந்த ஒரு அழகிய கிராமம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வந்து எருசலேமுக்கு போவது வழக்கமாக இருந்தது. அதில் குறிப்பாக சிலுவைக்கு போவதற்கு முன்பு அந்த கடைசி வாரம், லாஸ்ட் வீக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கடைசி வாரத்தில் அதிகமான நேரத்தை அந்த மார்த்தாள் மரியாள் லாசர் வீட்டிலே பெத்தானியாவிலே ஆண்டவர் இருந்து செலவழித்திருக்கிறார். அப்படி ஒரு விசேஷமான ஒரு வீடு, அது விசேஷமான ஒரு கிராமந்தான் இந்த பெத்தானியா. இந்த 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசங்கிற வார்த்தை தான் ரொம்ப விசேஷமானது. விசுவாசம், ஃபெய்த்துங்கிற வார்த்தை ரொம்ப விசேஷமானது. அதில் குறைந்தபட்சம் 8 முறை விசுவாசங்கிற வார்த்தை வருகிறது. அப்புறம் இன்னொரு காரியத்தை கூட சொல்ல விரும்புகிறேன். லாசரு அப்படின்னு நம்ம வாசி கேட்டோம். இப்போ 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முதல் வசனத்தை வாசிங்க. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டு இருந்தான். இப்போ லாசரு அப்படின்னா தேவன் என் உதவி, காட் இஸ் மை ஹெல்ப் அப்படின்னு அர்த்தங்க. தேவன் என் உதவி. வேதாகமத்தில் எலியேசன்கிற ஒரு பேரும் இருக்கிறது. அந்த எலியேசர் என்பதற்கும் இதே அர்த்தம்தான், தேவன் என் உதவி. அப்போ லாசரு என்றாலும் எலியேசர் என்றாலும் ஒரே பொருள் தான், தேவன் என் உதவி. இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு இவன் பெயர் அர்த்தம் எவ்வளோ பொருத்தமாக இருக்குது பாருங்கள். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் இந்த கிராமத்தில் இந்த வீட்டுக்கு வந்து மரித்தவனை உயிரோடு எழுப்பி உதவி செய்தார்னா, அப்போ இந்த நேரத்தில் லாசரு என்கிற பெயருடைய அர்த்தம் தேவன் உதவி என்பது எவ்வளோ பொருத்தமாக இருக்குது பாருங்கள். இன்னொரு விஷயத்த சொல்லணும். இந்த மரியாளை குறித்து நம்ம பார்க்குறோம். யோவான் இந்த மரியாளை குறித்து ஒரு வார்த்தை கூடுதலாக சொல்லுவார். 11:2 வாசிங்களை. கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே, அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தான். அப்போ இந்த மரியாளை குறித்து யோவான் குறிப்பிடுறார். ஏன்னா வேதாகமத்தில் நிறைய மரியாள் இருக்கிறார்கள். ஆண்டவர் பாதத்தில் தைலம் பூசின இன்னொரு ஸ்திரியை குறித்து கூட லூக்கா 7 பார்க்குறோம். ஆகவே தான் இதில் குறிப்பாக சொல்கிறார் இந்த மரியாள் யாருன்னு. அதாவது யோவான் 12ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் பாதத்தில் தைலம் பூசினாலே அந்த மரியாள் தான் இவள் அப்படின்னு விவரத்தை சொல்கிறாரு. இந்த குறிப்பு இவளை குறித்து மத்திய 26ஆம் அதிகாரம் 6 முதல் 13 வசனம், மார்க் 14:3 முதல் 9 வசனம், இதெல்லாம் இந்த மரியாளை குறித்து வாசிக்கிறோம். அப்போ இந்த பகுதியில் வர்றதெல்லாம் இயேசுவின் பாதத்தில் தைலம் பூசி துடைத்த இந்த மரியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அந்த மரியாள் தான். அந்த மரித்தவன் உயிரோடு இருப்ப இன்னொரு நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதே அதிகாரத்தை சொல்லுவார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லுவார். அப்படி இயேசுநாதர் உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறார். ஜீவனை கொடுக்க வல்லவர், மரித்தவனை உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதற்கு அடையாளம்தான் இந்த நிகழ்ச்சி. அவரால்
எதையும் செய்ய முடியும். மரித்தவனை உயிரோடு எழுப்ப முடியும். எப்பேற்பட்ட வியாதியஸ்தனுக்கு சுகம் கொடுக்க முடியும். இதுக்கு மேலே ஒன்றும் ஆகாது, நடக்காதுன்னு முடிவுகட்ட விஷயத்தை கூட அவர் எதையும் எந்த நேரத்தை எடுத்து செய்ய முடியும், அற்புதம் செய்ய முடியும் என்பதுக்கு அடையாளம்தான் இந்த நிகழ்ச்சி. இதை கேட்குற அருமையான கத்திரி பிள்ளைகளே, ஆண்டவர் அப்படி நம்பணும், விசுவாசிக்கணும். நீங்கள் இந்த நிகழ்ச்சியெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அவரால் எதையும் எப்பொழுதும் செய்ய வல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாம் விசுவாசிப்பதற்காக பரிசுத்த ஆவி எழுதி வைத்திருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் இதுவரை நடக்காதா இருக்கலாம், இது இனி நடக்குமா என்று கேள்வியோடு இருக்கலாம். இப்படியெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கே வந்திருக்கலாம். உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவரால் ஆகாத்த ஒன்றும் இல்லை. இந்த நேரத்திலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை விசுவாசிங்கள், எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும் விசுவாசிங்கள். அவரால் ஆகாத்த ஒன்றும் இல்லை. மரித்து 4 நாளானவனே உயிரோடு எழுப்பினார் என்றால் எதையும் செய்ய வல்லவர், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ். அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி எழுதப்பட்டிருக்குங்க. இன்னொரு குறிப்போடு சொல்லணும், இந்த அறிமுகத்தில் லாசர் மரித்தான் அப்படின்னு பார்க்குறோம். நமது வாழ்க்கையில் 2 விதமான மரணம் இருக்கிறது. ஒன்று சரீர மரணம், இந்த உலகத்தில் இந்த சரீரத்தை விட்டு உயிர் பெறுகிற அந்த நிகழ்ச்சி சரீர மரணம். இன்னொரு மரணம் ஆத்ம மரணம், இல்லையா? நமக்குள்ளே ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மா பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடக்கிறதையும் வேதம் மரணம் என்று தான் சொல்லுகிறது. அது ஆவிக்குரிய மரணம். அப்போ 2 மரணம் இருக்கிறது. ஒன்று சரீரப்பிரகாரமான மரணம், ஃபிசிக்கல் டெத்து. இந்த சரீரப்பிரகார மரணங்கிறது இந்த உலக வாழ்க்கை விட்டே பிரிந்து போகிறது. ஒரு மனுஷன் இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய சொந்த பந்தங்கள், ஜனங்களை விட்டு பிரிந்து போவது, இந்த தான் சரீர மரணம். ஆவிக்குரிய மரணம் என்பது ஜனங்களை தேவனை விட்டே பிரித்து விடுவது. அதுதாங்க துக்கம், இல்லையா? ஆண்டவர் விட்டே பிரிக்குதுன்னா இந்த ஜனத்தை விட்டு பிரிந்து போகிறோம். அப்புறம் ரட்சிக்கப்பட்ட மக்களாக இருந்தால் பரலோகத்துக்கு வந்துடுறோம், ஆண்டவர் பார்க்குறது தரிசிக்கிறோம். ஆனால் அக்கிரமத்திலும் பாவத்திலும் அப்படி இருந்த மரித்து ஆவிக்குரிய மரணத்தில் கிடந்து மரித்து போனால் தேவனை விட்டே அவர்கள் பிரிந்து போகிறார்கள். 2ஆம் மரணமாகிய நரகத்துக்கு, அக்னி கடலுக்கு போகிறாங்கன்னா இந்த ஆவிக்குரிய மரணம் தான் ரொம்ப ஆபத்தானது. ஆகவே கவனிக்கணும், தேவ பிள்ளைகள் எல்லாரும் கவனிக்கணும். நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கிறது, அது எந்த நிலைமையில் இருக்குன்னு பார்க்கணும். நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமான்னு பார்க்கணும். ரட்சிக்கப்படும் போது தான் அது உயிர்ப்பிக்கப்படுகிறது. அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தலாயிருந்த நம்மை உயிர்ப்பித்தான் வருது. ஆக இந்த சரீரப்பிரகார மரணத்தை விட ஆவிக்குரிய மரணம் தான் ஆபத்தானது. அதே போல் வியாதியை அப்படித்தான். சரீரப்பிரகாரமான வியாதி இருக்கிறது, இல்லையா? நோய், தலைவலி இருக்குது, வயிற்று வலி இருக்குது, மற்ற கேன்சரு, அதுனா இதெல்லாம் சரீரப்பிரகாரமான வியாதிகள். இதை விட கொடூரமானது ஆத்மா வியாதி. அதான் சொன்னேன், பாவமும் அக்கரமும் அநியாயங்கிறது. இதோட அதுதான் ஆபத்தானது, இல்லையா? இது டாக்டர்கிட்ட போய் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் சரி பண்ணிக்கலாம். ஆனால் ஆத்ம வியாதி கொண்டிருந்தால் யார் சரி பண்ண முடியும், இல்லைங்களா? பாவத்தை யார் எடுக்க முடியும்? அக்கிரமத்தை யார் எடுக்க முடியும்? தேவனுக்கு விரோதமான போக்கை மாற்ற முடியுமா? அது மாற்றக்கூடிய ஒரே வல்லவர் ஆண்டவர் இயேசு தான். ஆத்ம சுகம்ங்கிறது தான் ரட்சிப்பு. ஆகவே சொன்னேன், இந்த சரீர சுகத்தை விட ஆத்ம சுகம்தான் ரொம்ப முக்கியங்க. சரீர சுகம் பெற்று ஒரு மனுஷன் நரகத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? அதே நேரத்தில் இந்த ஆத்மாவில் சுகம் பெற்று ரட்சிக்கப்பட்டு விட்டால் அவன் பரலோகத்துக்கு போகிறானா, எத்தனை மேன்மை நமக்கு. ஆகவே தான் சொன்னேன், சரீர வியாதி, ஆத்ம வியாதி. ஆக சரீர சுகம், ஆத்ம சுகம். ஆத்ம சுகம் அதான் ரொம்ப முக்கியம். ஆகவே அந்த ஆத்மா, நோய் கொண்டிருக்கிற ஆத்மா, அதை விடுபடனா பாவத்திலிருந்து ரட்சிப்பு ஒரு மனுஷன் பெறணும் அப்படின்னு அர்த்தங்க. இதெல்லாம் ஒரு அறிமுகமாக மனதில் வைக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம் பாருங்கள், இது கேட்குற தேவ பிள்ளைகளுக்கு. இது ஏன் நான் கௌரவமாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில், நமது குடும்பங்களில் துன்பம், துக்கம், துயரங்கள், ஏமாற்றங்கள் இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அங்கே வந்து உதவி செய்கிறார் என்பதை யோவான் ரொம்ப அழுத்தமாக பேசுகிறார். அதுக்கு தான் எழுதாத கவனிங்க. மனுஷன்னா நம்ம வாழ்க்கையில் துன்பம், துக்கம், துயரமெல்லாம் வரும், இல்லையா? ஏமாற்றம், தோல்வி, நஷ்டம் அதெல்லாம் வரும். அப்படிப்பட்ட நேரங்களிலே பயப்படாதிருங்கள்.
இயேசுவை நம்புங்கள். அப்படி நம்பும்போது, ஜெபிக்கும் பொழுது, அப்படி துயரப்படுகிற மக்கள் மத்திய வருகிறார், அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு உதவி செய்கிறார் என்று யோவான் இந்த நிகழ்ச்சியை குறிப்பிடுறார். இதை ஏன் விவரமாக சொல்கிறேன்னா, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட துயரங்கள், துக்கங்கள், நீங்காத துக்கம், நீங்காத துயரம், இனி இது என்னாகுமோ என்று கூட கவலையோடு இருக்கலாம். நீங்கள் பயப்படாதீங்க, ஜெபிங்க, விசுவாசிங்க. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு ஆண்டவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை என்பதற்கு அடையாளங்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சூழ்நிலை மாறும் பொழுது, வித்தியாசப்படும் போதெல்லாம், துக்கம் துயரங்கள் வரும் பொழுதெல்லாம் ஆச்சரியப்படாதிருங்க. அதுக்கு பதிலாக தைரியமாக இருந்து நம்பி ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். சோதனைகள், போராட்டங்கள் எதிர்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நிகழ்ச்சிக்கு இது ஒரு அறிமுகம். ஒருவேளை நீங்கள் இதை கேட்குறவங்க வெளியே சொல்லவே முடியாத பிரச்சனை கூட இருக்கலாம். திடீர்னு சம்பவித்து விட்ட ஒரு துயரம், துக்கம், நஷ்டமாக கூட இருக்கலாம். இந்த பிரச்சனை தீருமா அல்லது தலைக்கு மீறி போனதாக கூட இருக்கலாம். கவனிங்கள், ஆண்டவங்களை அப்படியே விடமாட்டார். இயேசுவை நம்புங்கள், உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஒரு நல்ல செய்தி சொல்லி இந்த நிகழ்ச்சி வந்து 3 குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். கவனிங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். தாமதத்தின் நோக்கம். இதில் முதல் குறிப்பு, வேதனை தரும் வார்த்தை. இந்த நிகழ்ச்சி வந்து 3 வார்த்தையை கையில் எடுக்க விரும்புகிறேன். அதை எடுத்து அதை தியானிக்க போகிறோம். முதல் வார்த்தை என்னென்னா, வேதனை தரும் வார்த்தை. என்ன சார் இது வேதனை தரும் வார்த்தை அப்படின்னா, மார்த்தாள் இயேசுவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. யோவான் 11:21. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். ஆண்டவர் இயேசு வந்துட்டார். 4ஆம் நாள் வந்துட்டார் லாசர் வீட்டுக்கு. அவர் வந்த உடனே மார்த்தாள் போய் அவர் சந்தித்து அழுது கொண்டு சொன்ன வார்த்தை, ஆண்டவரே, நீ இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று ஆண்டவரை பார்த்து சொன்ன வார்த்தை. இதில் இங்கே இருந்தீரானால், ஒருவேளை அப்படின்ற வார்த்தை தான் ஆண்டவரை காயப்படுத்தக்கூடிய, வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தை. ஆகவே தான் சொன்னேன், வேதனை தரும் வார்த்தை. இந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, ஒருவேளை நீ இருந்திரானால். அந்த வார்த்தை ஆண்டவர் காயப்படுத்துது. ஏன் காயப்படுத்துன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் யார் என்கிற ஒரு முழுமையான ஒரு அறிவு இல்லாதவளை போல இந்த மார்த்தாள் பேசுகிறார். இயேசுநாதர் இங்கே இருந்திருந்தால் மட்டும்தான் சுகம் கொடுக்க முடியும், தூரத்தில் இருந்தாலும் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது என்பது போல இருக்குது அவர் சொல்கிற வார்த்தை. அப்படிதான் எனக்கு பார்க்குறதுக்கு. அவர் இங்கே இருந்தால் தான் சுகம் கொடுக்க முடியும், தூரத்தில் இருந்து அவரால் ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்வது போல் அவள் சொல்கிறாள். இங்கே இருந்தீரானால், வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் சீசல் கூட அப்படி அவிசுவாசம் பேசியிருக்கு. இது அவிசுவாசமான ஒரு வார்த்தைங்க. இங்கே இருந்தீரானால் அப்படின்னா அவிசுவாசமாக அவள் பேசின ஒரு வார்த்தை அது இல்லையா. அவர் என்னங்க எங்கே இருந்தாலும் சுகம் கொடுப்பார், எப்படியும் சுகம் கொடு. அவரால் ஆகாத்து ஒன்றும் இல்லை. அண்ட சராசரத்தை உண்டு பண்ண அற்புத தெய்வம் இல்லையா. இங்கேருந்து அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கு சுகம் கொடுப்பார் அவர். ஆஸ்திரேலியாவில் வியாதிப்பட்டு கிடக்கிறவங்களும் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா சுகம் கொடுப்பாருங்க. அவரால் ஆகாத்து ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த அம்மா சொல்கிறாங்க, இங்கே இருந்திருந்தால் மட்டும்தான் அவர் சுகம் கொடுக்க. அவருடைய வல்லமையை குறைத்து மதிப்பிட்டது போல பேசுகிறார். அதுதான் ஆண்டவருடைய இருதயத்துக்கு வேதனையாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இவருடைய சகோதரி மரியாள் கொஞ்சம் இவளோட மோர் ஸ்பிரிச்சுவல். அந்த அம்மாவும் இப்படியே தான் சொல்கிறாங்க. நீங்கள் 11ஆம் அதிகாரம் 32 வாசிங்களேன். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். அந்த அம்மா அப்படித்தான் சொல்றாங்க. இந்த 2 பேருடைய ஸ்டேட்மெண்ட் கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே, நீர் ஏன் உடனே வரவில்லை, வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இப்போ மரித்தே விட்டான்,
கால தாமதமாகிவிட்டது, இனி என்ன செய்ய முடியும்? அதாவது வியாதி பட்டிருந்தா வியாதியை நம்மால் சுகமாக்க முடியும், ஆனால் செத்தே போயிட்டானே, செத்து போனவன என்ன செய்ய முடியும் என்பது போல் அவிசுவாசம் உள்ள வார்த்தை தான் பயன்படுத்துகிறாங்க ரெண்டு பேரும். ஆகவே தான் சொன்னேன், அதுதான் ஆண்டவரை வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தை. இப்போ நம்ம மார்த்தாள் மரியாதை மட்டும் அல்ல, நம்ம வாழ்க்கையிலையும் அநேக சந்தர்ப்பம் இப்படி தான் பேசுகிறோம். இப்படி இருந்திருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி செய்திருந்தால் நல்லாயிருக்கும், ஓ அப்படி ஆகி போச்சே. கத்திரி பிள்ளை அப்படி பேசுகிறாங்க, இன்னார கல்யாணம் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும், நல்லா வாழ்ந்திருப்பேன் இல்லையா, ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, அதை கொடுக்கல இதை கொடுக்கல, இப்படி கொடுத்து நல்லா இருந்திருக்கும், அப்படி கொடுத்து நல்லா என்று அநேக சந்தர்ப்பத்தில் இந்த மார்த்தாள் மரியாதை போல நாமளும் பேசுகிறோம். இது ஆண்டவரை வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தை என்பதை முதல்ல மனசில் வைக்கணுங்க இல்லையா. எந்த நிலைமையில விசுவாசித்து எந்த நிலைமையில் அற்புதம் செய்யக்கூடிய சக்தி உள்ள தெய்வ ஆண்டவர் எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவர் கரத்தினால் ஆகும், அவரால் ஆகாத்து ஒன்றும் இல்லைன்னு கடைசி நிமிஷம் வரலும் விசுவாசிக்கிறது தாங்க விசுவாசம். அப்படி இல்லாமல் இங்கே இருந்தீரானால் ஒருவேளை ஆண்டவரே அந்த பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாதுங்க. கவனிங்க, ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் அப்படியே ஆராய்ஞ்சு பார்க்கணும். லாசரு வியாதிப்பட்டிருந்தான், செய்தி சொல்லி அனுப்புகிறாங்க. அப்பொழுது ஆண்டவர் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா யோவான் 10ஆம் அதிகாரம் 40வது வசனத்தின்படி ஆண்டவர் பெத்தாபாராங்கிற இடத்துல தங்கியிருக்கிறார். அங்கே தான் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருந்தாங்க, யோவான் ஸ்நானங்கள்லேருந்து எல்லாரும் அங்கே தங்கியிருக்கிறார். வாசிக்கலாமா? 10:40. யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். அப்போ பெத்தாபாராங்கிற இடத்துல இருக்கிறாரு. பெத்தானியாவிலிருந்து பெத்தாபாரா கிட்டத்தட்ட 20 மைல் தூரங்க. இப்போ இந்த செய்தியை கொண்டு போகிறவங்க போய் சேரணுன்னா குறைந்தபட்சம் ஒரு நாள் ஆகும். இப்போ செய்தியை பெற்றுக்கொண்டு அவர்கள் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. அதற்குள்ளே லாசரு மரித்து விட்டான். இதில் விசேஷம் என்னன்னா, இப்படி வியாதிப்பட்டிருக்கிறான்னு ஆண்டவருக்கு தெரியும், இவன் மரிப்பான் என்று அவருக்கு தெரியும். தெரிந்தும் இந்த செய்தி கேட்ட பிறகு 2 நாள் இயேசுநாதர் அதே இடத்துல தங்கினார் அப்படின்னு வருது. அதுதாங்க ஆச்சரியங்க. வாசிக்கலாமா? 11:6 வாசிங்களே. அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். இதுதான் ஆச்சரியம். இத்தனைக்கும் இந்த லாசரு, மார்த்தாள், மரியாள் 3 பேர் ஆண்டவர் ரொம்ப நேசிச்சாராம் இல்லையா. அப்படி இருக்குது பாருங்க. நீங்கள் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம் 11:36, 11:5 மட்டும் முதல்ல வாசிங்க. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அப்படி நேசித்த குடும்பம் லாசருவை நேசித்தார். அப்படி நேசித்தவன் வியாதியா இருக்கான்னு கேள்விப்பட்டு இன்னும் அதே இடத்துல 2 நாள் தங்கினார். உடனே புறப்பட்டு ஓடி வரல, அங்கே தங்கினார். அப்படின்னா பல கேள்விகள் நமக்கு வருதுங்குதில் இல்லையா. என்ன கேள்வியெல்லாம் வரும்? ஆண்டவர் ஏன் ஒரு நேசித்தவர் என்றால் உடனே ஏன் வரவில்லை? முதல் கேள்வி. 2வது கேள்வி, வரலனா கூட பரவாயில்ல, இருக்கிற இடத்திலிருந்து ஒரு வார்த்தை சொன்னால் சுகமாயிருப்பானே அப்படின்னு கேள்வி வருது. ஏன்னா நீங்கள் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 50, 51, அப்புறம் மத்தேயு 8:13 வாசிங்கன்னா இருக்கிற இடத்துல இருந்து ஒரு வார்த்தை சொல்லி சுகமான நிகழ்ச்சி உண்டு இல்லையா. இன்னும் முதல்ல மத்தேயு 8:13 கொஞ்சம் வாசிங்க. பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஆண்டவர் இயேசு இருந்த இடம் வேற, வியாதியஸ்தர் இருந்த இடம் வேற. அந்த இடத்துல போகலாம், சுகமாக இருக்கிறான்னு சொன்னோன்னு சுஸ்தமாயிட்டான். எந்த நேரத்தில் சுகம்டான்னு கேட்குறான். கரெக்டாக ஆண்டவர் சொன்ன நேரம் தான் தெரிஞ்சு விசுவாசித்தாங்களாம். அப்போ ஆண்டவரால் ஆகா தோண்டல் எங்கே இருந்தும் அவர் சொன்னால் போதும் இல்லையா.
ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடங்க அது. நீங்கள் யோவான் 4ஆம் அதிகாரம் 50-51 அது வருது. இப்போ நமக்கு என்ன கேள்வினா, இந்த குடும்பத்தை குறிப்பாக லாசருவை அதிகம் நேசித்தார் அப்படின்னா, நேசித்தவனுக்கு வியாதி வரலாமா? ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறவர்களுக்கு பிரச்சனை வரலாமா? வியாதி வரலாமா? மரணம் சம்பவிக்கலாமா? அப்படிலாம் கேள்வி வருதுங்க. உண்மைதானே? நம்மெல்லாம் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறோம், அவர் தான் நம்பியிருக்கிறோம். ஆனால் நமக்கு தாங்க முடியாத சில பிரச்சனைகள்லாம் வரும்போது, ஊராரெலாம் கேட்கும்போது இந்த கேள்வி வருது. ஆண்டவரே, நீர் என் குடும்பத்தை நேசிப்பீரானால் இதெல்லாம் நடக்குமா என்றெல்லாம் கேட்குறோம். கவனிக்கணுங்க, நேசிக்கிற உண்மைதான். நேசிக்கிறவர்களுக்கு வியாதி உண்டு, நேசிக்கிறவர்களுக்கு மரணம் சம்பவிப்பது உண்டு, இல்லைன்னு இல்லை. ஆனால் தேவனுடைய சித்தத்தை உடனே எல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. அதுதான் கவனிக்க வேண்டியது. நேசிக்கிறவர் தான் நம்ம நேசிக்கிறார், சந்தேகம் கிடையாது. வியாதியிலும் நேசிக்கிறார், போராட்டத்தில் நேசிக்கிறவர் தான். ஆனால் அவர் எதற்காக அனுமதித்தார்? தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள அப்போதைக்கு அறிந்து கொள்ள முடியாது நம்மால. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் நேசிக்கிறவர் தான் என்று அந்த நேசத்தில் அன்பில் சந்தேகப்படாமல் அந்த அன்பில் உறுதியாக இருக்கிறது தான் உண்மையான ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருங்க தாமதித்தார்னா, ஒரு பக்தன் சொன்னாருங்க, தேவனுடைய தாமதங்கள் தேவனுடைய மறுப்புகள் அல்ல அப்படி சொல்கிறாரு. காட்ஸ் டிலேஸ் ஆர் நாட் காட்ஸ் டினைல் அப்படி சொல்கிறாரு. உண்மைதானே? தாமதமாகலாம். தாமதம் ஆனதுனால அவர் தடை செய்து விட்டார்னு அர்த்தம் இல்லை, கொடுக்க மாட்டான்னு அர்த்தம் இல்லை, அவ்வளோதான் அர்த்தம் இல்லை. தாமதத்துக்கு நோக்கம் இருக்கிறது, ஆண்டவர் தாமதம் செய்வதிலும் தேவ சித்தம் இருக்கிறது என்று விசுவாசித்து நான் விசுவாசிக்கிற இந்த தாமதத்துக்கு பிறகு சிறந்ததை கொடுப்பாருன்னு விசுவாசிப்போம். லாசருக்கு அப்படி தானே செஞ்சார். அவன் வீட்டில் வந்து வியாதியாக இருக்கும்போது சுவசமாக்கியிருந்தா அந்த வீட்டுக்குள்ளேயே அற்புதம் முடிஞ்சு போயிருக்கோம். வந்தார் இயேசுனார், வந்தார், சுகம் கொடுத்தாருங்க அப்படின்னு. ஆனால் இறந்த பிறகு, அவனை உயிரோடு எழுப்பின பிறகு 4 நாட்கான பிறகு ஊருக்கே விசுவாசம் வந்துருச்சு. 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, இதே அதிகாரம் 11:45 வாசித்து பாருங்க. கண்ட அனைவரும் விசுவாசித்தார்கள், ஊரே விசுவாசிக்குதுங்க. ஆகவே தான் ஆண்டவர் தாமதித்தார். ஆகவே தான் சொன்ன, தாமதம் செய்தாலும் சிறந்ததை கொடுப்பார். ஆகவே அவர் சித்தம் என்ன, தேவ திட்டம் என்று அப்போதைக்கு நமக்கு தெரியாது. அந்த நேரத்திலும் அவர் நேசிக்கிறவர் தான், தாமதித்தாலும் கொடுக்கிறவர் தான் என்று விசுவாசித்தவரை சார்ந்து கொள்வது தான் உண்மையான விசுவாசம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆக தாமதத்துக்கும் நோக்கம் இருக்கிறது. கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் காரியங்கள் தாமதமாகுதா? ரொம்ப நாள் ஆயிடுச்சா? தடையாகிக்கிட்டே இருக்கா? ஜெபம் கேட்கப்படவில்லையா? ஊராரும் உற்றத்தாறு சுற்றம் எல்லாம், நீ ஆலயத்து போய் என்ன பிரயோஜனம், ஆண்டவர் தேடி என்ன பிரயோஜனம், ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்கிறாங்களா? அதுக்கெல்லாம் வாசல் அடைங்க, கதவை அடைங்க. ஆண்டவர் நம்புங்கள். நேசிக்கிறவர் தாமதிக்கிறார் என்றால் சிறந்த ஒன்றை கொடுக்க போகிறார். அந்த திட்டம் அவர் கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை காட்டுறேன் பாருங்க. ஏசாயா 30:18 வாசிங்களேன். 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். பார்த்தீங்களா? நமக்கு உதவி செய்ய அவர் காத்திருக்கிறார். அதுதாங்க டிலே, அதுதான் தாமதம். தாமதம்னா எதுக்கு தாமதிக்கிறார்? ஒன்று, நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு. ரெண்டாவது, காட்ஸ் டைம்னு ஒன்று இருக்குது, கர்த்தருடைய காலங்கள். அந்த காலங்களில் நமக்கு உதவி செய்வதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அந்த காலம் வருவதற்கு அவர் காத்திருக்கிறார். அதாங்க சொல்கிறாருங்க, அவர் நமக்காக காத்திருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ தாமதங்கிறது மிக சிறந்த ஒன்றை கொடுப்பதற்காக. ஆகவே தாமதம் ஆகிறதுனால ஆண்டவர் கேட்கவில்லை அப்படின்னு நினைக்காதீங்க, இனி கேட்கவே மாட்டார்னு நினைக்காதீங்க, மறந்துட்டார்னு நினைக்காதீங்க, அவர் செயல்படவே இல்லைன்னு நினைக்காதீங்க.
மிக சிறந்த ஒன்றை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, இல்லையா? ஆகவே இந்த நிலைமையில் ஆண்டவரை நம்புங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், அற்புதம் செய்வார். இருந்தீரானால் ஒரு வேலையாக்கும், அப்படியாக்கும் இப்படியாக்கும் சொல்லி அவிசுவாசப்படாதீங்க. அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி ஆண்டவரை வேதனைப்படுத்தாதிருங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரிங்க, ரெண்டாவது வார்த்தை. இந்த நிகழ்ச்சியிலிருந்து ரெண்டாவது வார்த்தை குணமாக்கும் வார்த்தை. முதல்ல வேதனை தரும் வார்த்தைன்னு பார்த்தோம், இப்போ குணமாக்கும் வார்த்தை. அது என்னங்க குணமாக்கும் வார்த்தை? யோவான் 11:21 மறுபடியும் வாசிங்க. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்போ ரெண்டாவது வார்த்தை ஆண்டவரே. இந்த வார்த்தை கொஞ்சம் கவனிக்கணும், இல்லையா? இருந்தீரானால் அப்படின்ற ஒரு அவிசுவாசமுள்ள வார்த்தையை பார்த்தோம். இது ஆண்டவரே என்ற வார்த்தை. இந்த வார்த்தை தான் நான் விசுவாசிக்கிறேன், பிரச்சனைக்கான பரிகாரத்தை ஆயத்தம் பண்ணக்கூடிய வார்த்தை தான் ஆண்டவரே. இவ்வளோ கஷ்டம் நடந்த பிறகும், மரணமே நடந்து விட்டது, அடக்கமும் பண்ணிட்டாங்க, நம்பிக்கையெல்லாம் போயிருச்சு. இப்படிப்பட்ட நிலைமையிலும் இந்த மார்த்தாள் ஆண்டவரே என்று சொன்னால்னா, அதுதான் பிரச்சனைக்கான பரிகாரத்தை ஆயத்தம் பண்ணக்கூடிய இடம். அங்கே தான் இருக்கிறது, அங்கே தான் அது தொடங்குதுங்க. இந்த அதிகாரத்தில் 8 முறை ஆண்டவரே அப்படின்னு அவங்க அது வருது. அதில் 6 முறை இந்த சகோதரிகள் தான் சொல்கிறாங்க, மார்த்தாலும் மரியாளும், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி. இப்போ ஆண்டவரேன்னு என்ன அர்த்தம்? எந்த சென்ஸில் அவ சொல்கிறாங்க? 2 பேரும் பேசுகிறாங்கன்னா, ஆண்டவரே என்றால் நீர் தேவனுடைய குமாரன், நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர், சூழ்நிலையை ஆளுகை செய்கிறவர், மனுஷனுடைய வாழ்நாளெல்லாம் உமது ஆளுகைக்குள்ளே இருக்கிறது. அதுக்கு பேர் தாங்க ஆண்டவரே. நல்லா கவனிக்கணுங்க. உதட்டளவில் சொல்லக்கூடாது ஆண்டவரே. நம்ம பாடுறோம் பேசுகிறோம், உதட்டளவு சொல்ல, உள்ளத்திலிருந்து சொல்லணும். ஆண்டவரே என்றால் எல்லா மனுஷனுடைய வாழ்நாட்களை நீர் ஆளுகை செய்கிறவர், சூழ்நிலை ஆளுகை செய்கிறவர் மட்டுமல்ல, நீர் சூழ்நிலைகளின் தேவன். அதுக்கு பேர் தான் ஆண்டவரே, இல்லையா? லார்ட் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ். இந்த மனசில் வைக்கணுங்க. எந்த சூழ்நிலைக்கெல்லாம் நீங்கள் இப்போ சில பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் அப்படி குடிமொழிக்கு போனது போல பேசுவாங்க. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, முடியாது, நடக்காது, இந்த குடும்பத்தில் இனி ஒன்றும் ஆகாது, இனி விவாகரத்து தான், யார் பேசியும் பிரயோஜனம் இல்லை, இனி கோர்ட்டு கேஸு தான், போலீஸ் ஸ்டேஷன் தான், அப்படி இப்படிலாம் பேசுறதை பார்த்துருக்கிறேன். கவனிங்க, நமது ஆண்டவர் யாருன்னா, எந்த இடம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சூழ்நிலைகளின் தேவன். குறிப்பாக சில வார்த்தைகளோடு நீங்கள் வாசித்தா உங்களுக்கு புரியும். உங்களுக்கு மத்தேயு சுவிசேஷம் 8:26 நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியுமே. மத்தேயு 8:26. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பார்த்தீங்களா? சீசுகள் படகு எடுத்துக்கொண்டு அக்கரைக்கு போகிறாங்க. சூறாவளி, கடற்காற்று வீசுகிறது, மடிந்து போகிறோம் என்று பயந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் எழுந்து நின்று, இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்ல, இதுவரையில் இறைந்து கொண்டிருந்த காற்றும் கடலும் பெட்டி பாம்போடு அடங்கிவிட்டது. ஒரே ஒரு வார்த்தை தான், இறையாதே, அமைதலாயிரு அப்படின்னு சொன்னதாங்க. அடுத்த நிமிஷம் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க. என்றால் அவர் சூழ்நிலைகளின் தேவன். எந்த சூழ்நிலை அடக்கி ஆளக்கூடியவர் அவர். அவர் சொல்லாகும், அவர் கட்டளிட நிற்கும். அப்படிப்பட்ட வல்லமுள்ள தெய்வம் அவர்தான் ஆண்டவர். ஆண்டவர்னா அப்படி அர்த்தம். இன்னொரு இடம் கூட பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 40-41 வருஷம் நமக்கு தெரியும். எவரிவின் மகள் மரித்து விட்டால் எல்லாம் அழுது புலம்புறாங்க, மாரடித்து புலம்புறாங்க, இல்லையா? கூலிக்கு மாரடிக்கிற கூட்டெல்லாம் புலம்பிட்டு இருக்குது. அடக்கம் பண்ணுறது ஆயத்தம் பண்ணிட்டாங்க.
அந்த நேரத்தை ஆண்டவர் வர்றார். சூழ்நிலாம் பார்த்தீங்கன்னா அடக்கம் பண்ணுறதுக்கு எல்லாம் சூழல் வித்தியாசமாக இருக்குதுங்க. ஆண்டவர் வந்த உடனே எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டார். வெளியே துரத்திட்டு தலித்தாகவே சிறுவனே எழுந்துரு அப்படின்னாரு பாருங்க. அடுத்த நிமிஷம் உயிரோடு வந்துட்டாள் மரித்தவள். இப்போ சூழ்நிலை மாறி போச்சு இல்லையா? அடக்கத்துக்கு ஆயத்தமாக இருந்த குடும்ப சூழ்நிலை ஆனந்த சூழ்நிலை மாறி போயிடுச்சு பாரு. சூழ்நிலை தலைகளாக மாற்றிட்டேன். அதுதான் சொன்னேன், லார்ட் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னா நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு சூழ்நிலைகளின் தேவன். எந்த சூழ்நிலை மாற்ற வல்லவர். அவரால் ஆகாத்து ஒன்றும் இல்லை. நமது வாழ்க்கை அவர் தான் ஆளுகை செய்கிறார். நமது காலங்கள் கரத்தில் இருக்கிறது. ஆகவே இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, சூழ்நிலை எதுவாக இருக்கலாம், நீங்களே கைவிட்டுருக்கலாம். அடுத்தவன் சொல்லிக்கலாம் அவ்வளோதான் அந்த குடும்பம், அவ்வளோதான் அந்த பிரச்சனை சொல்லி. இல்லை, ஆண்டவர் இயேசுவை நம்புங்கள். எந்த இடத்துல வந்து நிற்பார். இறையாதை அமைதலாக இருன்னு ஒரு கட்டில போடுவார். எல்லாம் பெட்டி அடங்கி போகும். மிகுந்த அமைதல் உண்டானது போல் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த சமாதானத்தை சமாதான பிரபு இயேசு கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுக்கு பேர் தாங்க ஆண்டவரே. மார்த்தாள் சொன்ன வார்த்தை எவ்வளோ நல்ல வார்த்தை பாருங்க. இந்த சகோதரிகளுக்கு கர்த்தர் ஒரு செய்தி அனுப்புனார் சொன்னேன். இப்போ மறுபடியும் 11:4 வாய்க்கலாம். அந்த பிரதானமான வசனம் 11:4. இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இப்போ சொல்லி அனுப்புறார். லாசர் வியாதிப்பட்டிருக்கான்னு செய்தி வருது. அதுக்கு பதில் ஆண்டவர் சொன்ன செய்தி இதுதான். இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாயிருக்கிறது. இதில் அவர் நாமம், பிதாவின் நாமம், குமாரன் இயேசுவின் நாமம் மகிமைப்பட போகிறது. இதை போய் சொல்லுங்க அப்படின்னு அனுப்புகிறார். அப்படியே என்ன அர்த்தம் கேட்டால், நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு ஏமாற்றம் தோல்விகள் நடந்தாலும், முதல்ல ஒன்று மனசில் வைக்கணும், அந்த நிலைமையிலும் அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை. இதிலேயும் தேவ சித்தம் இருக்கிறது என்பதில் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நம்ம இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, நேசிக்கிற தெய்வம்தான். ஆனால் அந்த சோதனை, அந்த பாடுகள், நஷ்டம், இதன் முடிவு எப்படி இருக்கும்னா அது மகிமையாக இருக்கும் அப்படின்னு விசுவாசிக்கணுங்க. இன்னொரு விஷயத்தை சொல்கிறவங்களுக்கு இன்னொரு 2 வசனம், அருமையான வசனம் இருக்குது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பாடுகளோடு இருக்கிற மக்களுக்கு நிறைய கேள்விகள் வருகிறது, சோர்ந்து போயிடுறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் இதெல்லாம் ஆண்டவர் அறிவு நமக்கு வேணும். யோபு சொல்கிறாரு பாருங்க, அவர் காயப்படுத்துகிறவர் மட்டுமல்ல, காயத்தை கட்டுகிறவர். யோபு 5:18 அப்படி வருது. அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. பார்த்தீங்களா? நம்ம அந்த காயத்தை தான் பார்க்குறோங்க. ஆனால் அவர் யார்? காயம் கட்டுகிறவர், ஆற்றுகிறவர், தேற்றுகிற தெய்வம். அப்படியே விட்டுறதில்லை, நம்ம கடந்து சாகட்டோன்னு விடுறதில்லை, மிதிக்கிற தெய்வம் அல்லங்க. அவர் காயம் கட்டுகிறவர். இன்னொரு இடத்துல வருது பாருங்க, அடிக்காயத்தை குணமாக்குறவராம். ஏசாயா 30:26 அப்படி வருது. அடிக்காயம்னா அடிக்கிற காயம் இருக்க, அடிபட்டதுனால அந்த காயத்தை குணமாக்குகிறவர். 30:26. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். பாத்தீங்களா? அவர் காயம் கட்டுகிறவர். ஒருவேளை இன்றைக்கு காயத்தோடு இருக்கலாம், நீங்க பயப்படாதீங்க, இதுதான் முடிவுன்னு இல்லை, முடிவு மகிமையாக இருக்கும். அதான் சொல்லி அனுப்புகிறார். இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவநாம மகிமைக்காக இருக்கிறது, மகிமைப்படும், முடிவு அப்படி இருக்கும் அப்படி சொல்கிறா. இதை கேட்குற உங்களுக்கு அதுதான் முடிவு மகிமையாக இருக்கும். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உடனே செயல்படலைன்னு சொல்லி தப்பாலாம் நினைக்காதீங்க. ஜெபம் பண்ண உடனே கேட்கல, உடனே அது நடக்கலை என்று அவசரப்படாதீங்க. ஆண்டவர் மேலே அவநம்பிக்கை கொள்ளாதிருங்கள். தாமதத்திலும் நன்மை இருக்கிறது, முடிவு மகிமையாயிருக்கும். இன்னொரு விஷயம்,
மரணமே வராதுன்னு சொல்லலை ஆண்டவர். மரிச்சாலும் மகிமை விளங்குன்றாருங்க. மரித்து அப்படியே போயிடுவான் அப்படின்னு சொல்லலையே இல்லையா? அவர் நேசிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் பிரச்சனையே வரக்கூடாதுன்னு அர்த்தமா? அவர் நேசிக்கிற மக்களாக இருந்தால் போராட்டமே வரக்கூடாதுன்னு அர்த்தம். நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி, நீ தான் ஆண்டவர் நேசிக்கிறவங்களாச்சே, நீ தான் ஜெபிக்கிறவங்களாச்சே, நீங்கள் தான் ஆலயத்துக்கு போகிறவங்க ஒழுங்காக போகிறவங்களாச்சே, ஏன் அப்படி நடந்தது இப்படி நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. கவனிங்க, மரணம் வராதுன்னு சொல்லலை அவர். அந்த மரணத்துக்கு ஏதுவாக இராமல் மகிமை விளங்க முடிவு மகிமையாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது கேட்குற அருமையாக கத்திரி பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை என்னங்க? நீங்கள் யோவான் சுவிசேஷம் 16:33 நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியுமே, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆகிலும் திடன்கொள் நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரம் உண்டுன்னு சொல்லியிருக்காருங்க. அதை விட பவுல் சொல்கிறார் பாரு இன்னொரு வார்த்தை, 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பக்தியா இருக்கிறீங்களா? அவர் மேல ரொம்ப நம்பிக்கையா இருக்கீங்களா? துன்பம் வரான்னு சொல்லலைங்க. நம்ம தான் நினைக்கிறேன் அப்படி, நான் ரொம்ப பக்தியா இருக்கிறேன், ஜெபம் பண்றேன், எல்லாம் உண்மையா இருக்கிறேன், ஆனா ஏன் ஆண்டவரே எனக்கு அப்படின்றோம். அவர் சொல்லியிருக்கார், பக்தியா இருக்க யாவரும் வரும், ஆனா முடிவு தான் மகிமையா இருக்கும். அதான் சொல்லி அனுப்புறாருங்க இல்லையா? மனத்துக்கு எதுவாயிராமல் தேவநாம மகிமைப்படும் சொல்கிறார் பாருங்க. அவங்களுக்கு மட்டும் நமக்கு தான் அது சொல்கிறாரு என்றால், நேசிக்கிறவர்களுக்கு மரணம் வரலாம், நேசிக்கிறவர்களுக்கு வியாதி வரலாம், நேசிக்கிறவர்களுக்கு ஏன் வேதத்தில் பாருங்கள், பவுலுக்கு வியாதி வரலையா? 2 கொரிந்தியர் 12 முள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்க இல்லையா? தீமோத்தேயு குறித்து பேசுகிறாரு. அடிக்கடி உனக்கு வயிற்று ஏற்பட இந்த இன்னலுக்கு திராட்சை சேர்த்துக்கான்னு சொல்கிறாரு. எப்பாபிராபாத் சொல்கிறாரு, அவன் மரணத்துக்கு சமீபமாக இருந்தான், வியாதி பட்டன்னு சொல்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு பவுலாகட்டும், எப்பாபராகட்டும், தீமோத்தேயுவாகட்டும் தேவரை நேசிக்கிறவர்கள் தானே. ஏன் அப்படி நடந்தது? அப்படி வந்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தவில்லை, முடிவு மகிமையாக இருந்தது. அதை போலத்தான் நமக்குங்க பாடு வரலாம், வியாதி வரலாம், நேசிக்கிறார் என்பதனால் அதெல்லாம் வராதுன்னு இல்லை, வரும், முடிவு மகிமையாக இருக்கும். நீங்கள் வெட்கப்பட்டு போக கர்த்தவங்களை விட மாட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுவை பாருங்கள், பிதாவாகிய தேவன் இயேசு அதிகம் நேசித்தார். எப்படி? மத்தேயு சுவிசேஷம் 3 கடைசி வார்த்தை பாருங்க, என்ன சொல்றாரு? இயேசுவை பார்த்து, இயேசுவை குறித்து பிதா சொன்ன வார்த்தை, அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. அப்புறம் 17:5 கூட வருது, அதை மனசுல வச்சுக்கிடுங்க. அப்போ குமாரனாகிய கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நேசித்தார். நேசகுமாரன் அவ்வளவாய் நேசித்தார். நேசித்த தமது குமாரனுக்கு என்ன நடந்தது? துன்பம், துயரம். அவரே சொல்றார், லூக்கா 12:50 வார்த்தை சொல்லுவார் பாருங்க, நான் முழுக வேண்டிய ஸ்நானம் உண்டு, அதுவரையிலும் எவ்வளவோ நெருக்கப்படுகிற. யார் சொல்றது? அவரே சொல்றார். எவ்வளவோ, கொஞ்சம் நஞ்சு இல்லை. வாசிக்கலாமா? 12:50. ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். பார்த்தீங்களா? இயேசுநாதர் சொன்னதுங்க அது. எவ்வளவோ நெருக்கம், சொல்ல முடியாத அளவுக்கு நெருக்கம். எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட இருந்த நீங்களேன்னு சொல்லுவார் ஒரு இடத்துல, லூக்கா 22:28. அவ்வளோ சோதனை நேரிட்டு இருக்கிறது, அவ்வளோ நெருக்கங்கள் வந்திருக்கிறது. கடைசியில் சிலுவைக்கே போனார் இயேசு. அடித்தார்கள், கன்னத்தில் அடித்தார்கள், காரி உமிழ்ந்தார்கள், ஆணிகளால் கடாவினார்கள், தூஷித்தார்கள், சிலுவையில் தொங்கும் பொழுதே தூஷித்தார்கள். அத்தனையும் இயேசு சகித்து மரித்தார். பிதா நேசித்த செல்லகுமாரன் தானே. ஏன்லாம் நடக்கணும்? அவர் அடிபட்டது உண்மை, காயம்பட்டது உண்மை, அவமானப்படுத்தினார்கள், தூஷித்து, எல்லாம் உண்மைதான், மரித்தது உண்மைதான். ஆனால் அதுவே முடிவல்ல. 3ஆம் நாள் இயேசு உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா, பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் இன்றைக்கும் உலகத்தை ஆளுகை செய்ய ரட்சிக்கிறார்னா முடிவு மகிமை. அதைத்தான் இங்கே சொல்றாரு. இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, இன்னைக்கு இருக்கிற நிலைமை பார்த்து இதுதான் நினச்சி தப்பு என்ன பண்ணாதீங்க. ஆண்டவரை நம்புங்க. கடைசி வரலும்
உங்கள் பிரச்சனை, பாடுகள், போராட்டத்தின் முடிவு மகிமையாக இருக்கும். எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. இந்த அளவுக்கு வெட்கப்படுறீங்களோ, கண்ணீர் விடுறீங்களோ, அந்த அளவுக்கு சந்தோஷப்படுகிறது போல ஊராரே ஆச்சரியப்படுவாங்க. அப்படி கர்த்தர் செய்வார் என்பது இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்படின்னா இந்த ஆண்டவரே என்ற வார்த்தை எவ்வளோ முக்கியமான வார்த்தை பாருங்கள். அதுதான் குணமாக்கக்கூடிய வார்த்தை, பிரச்சனைக்கான பரிகாரத்தை ஆயத்தம் பண்ணுகிற வார்த்தை, பரிகார துவக்கமே இங்கே தான். ஆகவே இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, எந்த நிலைமையிலும் எங்கே இருக்கிற ஆண்டவரே, எங்கே போனீங்க வந்து கேட்காதீங்க. ஆண்டவரே உமது சித்தமாக கிடவுது, இப்போவும் ஆண்டவரே நம்புகிறப்பா, நான் வைக்கப்பட்டு போகவே மாட்டேன். அறிக்கையிடுங்க, சொல்லுங்க. உங்கள் அறிக்கையை கர்த்தர் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவது, முதல் வார்த்தை வேதனை தரும் வார்த்தை, இங்கே இருந்திருப்பானால் அப்படின்னு. ரெண்டாவது குணமாக்கும் வார்த்தை, ஆண்டவரே. மூன்றாவது ஊக்கமளிக்கும் வார்த்தை. இப்போ யோவான் 11:27 வாசிங்களேன். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். இப்படிலாம் பேசினா கூட இப்போ இந்த இடத்துல பாருங்க, நல்ல விசுவாசத்துக்கு வந்துட்டா. ஆம் ஆண்டவரே, உம்மை நான் விசுவாசிக்கிறேன். இது வாசிக்கும் போதே இருதயத்திலோ சந்தோஷமாக இருக்கு பாருங்க. ஆம் ஆண்டவரே, எஸ் லார்ட், ஐ பிலீவ், நாம் விசுவாசிக்கிற சுவாமி. அதுதான் ஊக்கமளிக்கும் வார்த்தை. ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு, அதிசயம் செய்வதற்கு, நீங்கள் எதிர்பார்த்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஊக்கமளிக்கக்கூடிய, உற்சாகம் அளிக்கக்கூடிய வார்த்தை எதுன்னா, ஆம் ஆண்டவரே. உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், கர்த்தர் என்ன சொன்னாலும் நம்ம சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, எஸ் லார்ட், ஆம் ஆண்டவரே. இது அப்படியே இருதயத்தில் எழுதணும். நீங்கள் இந்த அற்புத நிகழ்ச்சிக்கு திருப்பு முனையே அந்த வார்த்தை தாங்க. மரித்து 4 நாளை அடக்கம் பண்ணப்பட்டு அவனை உயிரோடு எழுப்பினாரு. இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவோமே, அந்த திருப்பு முனையே இந்த வார்த்தை, ஆம் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன். அதுதாங்க திருப்பு முனை. இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னோடு கூட சேர்ந்து கொண்டே நீங்கள் விசுவாசத்தில் அப்படியே பலப்பட்டு வரணும். முடிவு மகிமையாக இருக்கும் உங்களுக்கு. ஆம் ஆண்டவரே. நிறைய பேர் பாருங்க, அப்படி அல்ல ஆண்டவர்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க. அப்படி சொல்லப்படாது. நம்ம ஆண்டவருக்கே நம்ம ஆலோசனை சொல்கிற மாதிரி பேசுவாங்க. அப்படி இல்லைங்க, இப்படி செய்யும் ஆண்டவரே, அப்படி செய்யும் ஆண்டவரே, அப்படிலாம் கட்டளை போடுவாங்க. பார்த்தீங்களா நிறைய பேர், தப்பு. அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லப்படாது. பேதுரு அப்படி சொல்கிற ஒரு இடத்துல இல்லையா, அவரே ஆம் ஆண்டவரேன்னு சொல்கிற ஒரு இடமும் இருக்குது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 14 வாசிங்க பார்க்கலாம். 10:14. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, அப்படியல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அடித்து புசி அப்படிலாம் சொல்றதுக்கு அப்படியல்ல ஆண்டவர். தேவ திட்டம் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போகணும். அதான் தரிசனமாக சொல்றாருங்க. அதை கேட்டு அப்படியல்ல ஆண்டவரே அப்படிங்கிறாருங்க. ஆனால் தேவத்திட்டம் தாங்க நடக்குது. கொர்நேலியு வீட்டு மூலம் முழு உலகத்துக்கு சுவிசேஷம், முழு உலகத்துக்கும் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் கொண்டு போவதற்கு ஒரு கேட்வே தான் கொர்நேலியு வீடு. அந்த தேவத்திட்டம் நிறைவேறுது. அங்கே தான் சொல்கிறேன் அப்படி அல்லன்னு. ஆனால் இதே பேது ஒரு இடத்துல ரொம்ப சூப்பரான இடம், லூக்கா 5ஆம் அதிகாரத்தை 5ஆம் வசனம் வாசித்து பாருங்க. சோத்திரம். ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் ஆகப்படலை, ஆகிலும் அப்படின்னு தான் ஆமாம் ஆண்டவரேன்னு அர்த்தம். வாசிக்கலாமா? அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். பார்த்தீங்களா, என்னதான் சூற வித்தியாசமாக இருக்கட்டும், ராத்திரிலாம் பிரயாசப்பட்டோம், என்னோட நம்பிக்கை, என்னுடைய பலன், என்னுடைய அனுபவம், முயற்சி எல்லாம் தோற்று போயிடுச்சு ஆண்டவரே, அப்படி எல்லாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லலை. இப்படியெல்லாம் நடந்தாலும் நீர் சொன்ன வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஆமாம் ஆண்டவரே, எஸ் லார்ட், ஐ பிலீவ் அப்படி சொல்லி வலையை போட்டார் பாருங்க.
வைக்கப்பட்டு போனாரா? 2 படகு அமிழத்தக்கதான மீன்களை பிடித்து அற்புதம் நடக்கிறது. அதுதான் சொன்ன ஆமாண்டவரேன்னு விசுவாசிங்க. இது கேட்குறவங்க ஏதோ லெஃப்ட் ரைட் பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க. கடந்த நாட்கள் இப்படிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்து இந்த நாட்களில் மறுக்காதீங்க. அது ஆமாண்டவரே பேசுகிறாரா, இப்போ இந்த நிகழ்ச்சி மூலம் பேசுகிறாரா, ஏற்றுக்கிட்டு ஆமாம் ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே, நான் நம்புகிறேன் சொல்லுங்கள். உங்களுக்கு நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அப்படி அல்லன்னு சொல்லி தோற்று போன ஒருத்தர் இருக்கான், இதுதான் லோத்து. அந்த மலைக்கு ஓடி போன்னு சொல்லுவாங்க தோதுருங்க. அப்படி அல்ல ஆண்டவரேன்னு சொல்லி கெட்ட போனான் பாருங்க. ஆகவே சொன்னேன், அப்படி அல்லன்னு சொல்லாதீங்க, ஆம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இங்கே மட்டும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவீங்க, கர்த்தர் பேசுவார், அப்படியே ஆமேன்னு போடுங்க. ஆமேன்னு என்ன அர்த்தங்க? சோ பீட் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஆக கிடவுது இல்லையா? ஜெபிக்கிறாங்களா, ஆமேன் ஏன் போடுறோம்? அப்படியே ஆக கிடது சாமி இல்லையா? பிரசங்கம் பண்ணும்போது ஆமேன்னு சொல்கிறோம், என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கிடவுது அப்படின்னு அர்த்தம். அப்படி விசுவாசிங்கள் ஆண்டவரை, இப்போவும் விசுவாசிங்க. நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். அன்றைக்கு மார்த்தாள் மரியாள் வீட்டில் நடைபெற்ற அற்புதம் உங்களுக்கு நடக்கும். எப்பேற்பட்ட வியாதியும் கர்த்தர் சுகம் கொடுப்பார் உங்களுக்கு. டாக்டர் கைவிட்டு இருந்தாலும் சரி, எல்லா ரிப்போர்ட்டும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, பயப்படாதீங்க. ஆமாண்டவரே விசுவாசிக்கிறேன், நீ உயிரோடு இருப்ப வல்லவராக இருக்கிறீ, சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறீ, எதிரான நிலைமை சாதகமாற்ற வல்லவராக இருக்கிறீ. ஆமாண்டவரே அப்படி விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க, அறிக்கை இடுங்கள். உங்கள் அறிக்கை விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஆமென். அப்புறம் ஆம் ஆண்டவரே, இயேசு லார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நாம் ஆண்டவரை நம்ப ஆரம்பிக்கிறோம், அவர் சொல்கிறபடி செயல்பட ஆரம்பிக்கிறோம், அவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பிக்கிறோன்னு அர்த்தம். ஆம் ஆண்டவரேன்னா இதான் அர்த்தம். அவரை நம்பவும் கீழ்ப்படியவும் அவர் சொல்படி செயல்படவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அதுக்கு வேறு தாங்க ஆம் ஆண்டவரே. இப்படி ஆம் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரை நம்புங்க. எதுவாக இருக்கட்டும் நம்புங்க, அவரால் ஆகாத ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு, லூக்கா 1ஆம் அதிகாரம் 38 சூப்பர் பிளேஸ் ஒன்று இருக்குது. லூக்கா 1:38 வாசிங்க பார்க்கலாம். அதற்கு மரியா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கிடவது என்றாள். பாருங்க, அப்படியே ஏற்றுக்கொண்ட மரியாளை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, நீ கர்ப்பவதியாய் குமாரனை பெறுவாள் அப்படின்னு சொல்கிறார். புருஷன் அறியேன்னு அந்த அம்மா சொன்னாலும் விலைக்கு சொல்கிறார், அவரால் ஆகாத ஒன்றும் இல்லைன்னு உடனே இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆமேன், ஆம் ஆண்டவரே. நல்ல மரியாள் நல்ல ஆவிக்குரிய தாய், அப்பாவுடைய தாயார் அல்லவா? அப்படி அவங்க திருமணமாகாதவர்கள். இப்போ செய்தி வருது, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, ஆம் ஆண்டவரே என்று லெஃப்ட் ரைட் பார்க்காம அப்படியே அர்ப்பணிச்சாங்க பாருங்க. விளைவு உலக ரட்சகர் இயேசு அவர் மூலம் உலகத்துக்கு வந்தார். ஐயா, அவ்வளோ பெரிய அற்புதம் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த ஆம்ன்ற வார்த்தைக்கு எவ்வளோ அர்த்தம் பார்த்தீங்களா? ஆகவே இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆம் ஆண்டவர் என்று விசுவாசிங்க, சொல்லுங்க. உங்கள் துயரம் சந்தோஷமாக மாறும். துயரத்தை அற்புதமாக மாற்றக்கூடிய வார்த்தை இது. ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கேட்டு அப்படியே விசுவாசிக்கிறதுங்கிறது துயரத்தை சந்தோஷமாய் மாற்றக்கூடிய, அற்புதமாக மாற்றக்கூடிய வல்லமை இங்கே இருக்கிறது இல்லையாப்பா? அப்படி சொன்னால் அங்கே தானே ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், லாசர் வெளியே கொண்டு வர்றாரு. இந்த அம்மா கல்லறைக்கு முன்பு வந்து கூட மாற்றால் மறுக்கிற எடுத்து நிற்கிற, ஆண்டவர் 4 நாளாகிடுச்சுன்னு ஆறி போயிருமேன்னு கர்த்தர் விளங்க வைக்கிறாருங்க. நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பான்னு சொன்னனே, நீ விசுவாசிக்கணும். அங்கேயும் புத்தி புகட்டுறாருங்க, கிளியர் பண்ணுறாருங்க விசுவாசத்தை. அதன் பிறகுதான் ஒத்துக்கொண்டு கல்லை எடுத்து போட்டார்கள். அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளான லாசர் நல்லவனா உயிரோடு வந்தாயா. ஆம் ஆண்டவரே, இத்தனை அற்புதம் பாருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்க, அந்த கல்லறைக்கு வந்து நிற்கிறார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆயிடுச்சு. அங்கேருந்து லாசருவே
வெளியே வா அப்படி சொன்னது தாங்க. அந்த வார்த்தை புறப்பட்டு போய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளாகி நாறி போன சரீரத்துக்குள்ள நாடி நரம்புகளை உருவாக்கி ஜீவனை வரவழைத்து பலப்படுத்தி எழுந்து நிற்க வைத்து, கால் கட்டப்பட்டிருந்தாலும் அவனை வெளியே கொண்டு வந்து கல்லறை வாசல் நிற்க வைத்தது ஆண்டவரின் வார்த்தை. ஆண்டவர் வார்த்தைக்கு அத்தனை வல்லம் இருக்குதுங்க. அது உயிர்ப்பிக்கும் வார்த்தை, ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிற வார்த்தை, சிருஷ்டிக்கக்கூடிய வார்த்தை, அண்ட சராசரத்தை சிருஷ்டித்த வார்த்தை அல்லவா. அவர் சொல்ல ஆகும் கட்டளிட நிற்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை அல்லவா. எல்லாரும் சிருஷ்டித்த தெய்வம் இல்லையா. பிறவிக்குருடாக இருந்த மருந்தனுக்கு பார்வை அடைவாயாக, அவ்வளோதான். அந்த வார்த்தை போய் அவன் குருட்டு கண்ணை திறந்துருச்சு இல்லையா. பார்வையற்றவனாக இருந்தான், அவன் கண்ணை திறந்து பார்வை கொடுத்தான். எத்தனை சொல்லட்டும் பாருங்க. அந்த வார்த்தை லாசருவே வெளியே வா, அவ்வளோதான். அந்த வார்த்தை புறப்பட்டு போய் மரித்தவனை வெளியே கொண்டு வந்து ஒரையே ஆச்சரியப்படுத்தி விசுவாசிக்க செய்திருந்தால் ஆண்டவர் வார்த்தைக்கு அத்தனை வல்லம் இருக்கு. அதை விசுவாசியுங்கள், அதை விசுவாசியுங்கள். உங்களுக்கு அந்த அற்புதம் நடக்கும், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. எப்படி விசுவாசிக்கணும்னா 2 வார்த்தையை வாசித்து ஜெபம் பண்ணுவோம். 1 பேதுரு 1:21. 1 பேதுரு 1:21. உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். மரித்தோர்ந்து உயிரோடு எழும்பின ஆண்டவரை நீங்கள் விசுவாசித்தால் முடியாததெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்றாருங்க இல்லையா. மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பின இயேசு விசுவாசிக்கிற உங்களுக்கு நடக்கும். எப்படி நடக்கும்? அப்படியே வாங்க ரோமர் 4:24 சொல்லாரு பாருங்க. ரோமர் 4:24. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே என்ன. நமக்கும் ஆபிரகாம் விசுவாசித்தா, என் சரீரம் செத்து போனாலும் சாராளின் சரீரம் செத்து போனாலும் இதிலிருந்து ஒரு ஜீவனை கொண்டு வர ஈசாக்கு கொண்டு வர வல்லவர்னு விசுவாசித்தார். அப்படியே நடந்தது. ஈசாக்கு வந்தான், சரீரம் செத்து அவருக்கு 100 வயசு ஆயிடுச்சு, அந்த அம்மாவுக்கு 90 வயசு ஆயிடுச்சு. ஆகிலும் சரீரம் செத்து போன சரீரத்தை ஆண்டவர் பலப்படுத்தி ஈசாக்கு கொண்டு வருவானா. அதே போல் உங்களுக்கு நடக்கும். ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்துட்டா அவ்வளோதான், இதுமேல் நடக்காத முடிவுக்கு வந்துட்டீங்களா, அங்கே விசுவாசிங்கள் இல்லையா. மரித்தோர் உயிரோடு எழுப்பின தேவனுக்கு எல்லா வல்லமை இருக்கிறது, செத்து போன சரித்திர ஜீவனை உண்டு பண்ண கர்த்தருக்கு வல்லமை இருக்கிறது என்று விசுவாசித்தா உங்களுக்கு அப்படி நடக்கும். நீ யாரோ எவரோ இதை கேட்க உங்கள் பிரச்சனை எனக்கு தெரியாது, ஆனால் நம்புங்கள், விசுவாசிங்க. ஆம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் அவரால் கூடும். ஆண்டவரின் நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. ஆமே, ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அடுத்த விஷயம் உங்களுக்கு ஒரு குடும்பம் இது போல் பிரச்சனை, துக்கம் துயரம் பிரச்சனை போராட்டம் அப்படி வருதா, அந்த சூழ்நிலையில் இப்படி சொல்லுங்கள், ஆமாண்டவரே உம்மால் ஆகாது ஒன்றும் இல்லை சாமி, இந்த கடினமான சூழ்நிலை மாற்ற நீ வல்லவரப்பா, நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த விஷயம் பிரச்சனை வந்தனா அப்படி சொல்லுங்கள், அவரால் ஆகும். மரித்தவனை உயிரோடு எழுப்பி உரையே விசுவாசிக்க வைத்தவரால் எல்லாம் ஆகும். ஆமாண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். என் பிரச்சனைக்கா, என் குடும்பத்துக்கா, என் வியாதிக்கா, என் போராட்டுக்கா, பண பிரச்சனைக்கா ஆண்டவர் உம்மிடத்தில் வருகிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன் சுவாமி, உம்மால் எல்லாம் ஆகும், ஆகாத்தொன்று இல்லை என்று சொல்லி ஆமேன்னு சொல்லுங்க. ஆம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க, விசுவாசிங்க. அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை, மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த லாசருவின் சம்பவத்திலிருந்து 3 வார்த்தைகளை தியானிக்க உதவி செய்தீர். இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே என்றும் ஆம் என்றும் விசுவாசித்து ஆண்டவரே பலனரை உதவி செய்யும், அற்புதங்களை செய்யுங்க சுவாமி, இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.